கானா வினோத் அவராக காசு எடுத்துட்டு வெளில போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இல்லை டைட்டில் வின் பண்ணுவாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினச்சி சரி சாண்ட்ரா எழுந்துறீங்கன்னு நான் தான் தூக்குறேன், எந்திரிக்க மாட்டேறேன். என்னடா ஆச்சுன்னு பார்த்தா நிறைய அடிபட்டு இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க நடிச்சேன். எனக்கு அப்படி தோணலை. அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்கன்னா தயவுசெய்து ப்ரொடியூசர்ஸ் அப்படி ஒரு ஆக்டர் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. தயவுசெய்து அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கும் பாருக்கும் வந்து ஸ்டார்டிங் வந்து செட்டே ஆக மாட்டேங்கல, ஏன் அப்படின்றது சொல்ல முடியும். எப்படிங்க பாரு மட்டும் நான் அந்த கிண்டல் பண்ணி ஒரு வீடியோ போட்டு கால் பண்ணேன். நெக்ஸ்ட் நான் அது நான் ஃபன்னியாக போட்டேன். ஷி ஃபெல்ட் வெரி கொஞ்சம் ஹர்ட்டாக. ஏன்னா ஆப்வியஸ்லி ஐம் நாட் கோயிங் டு ஸ்டே இன் டச். அவங்களுக்கு என் மேலே இருக்க வியூவே வித்தியாசமாக இருக்குது. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் புரிஞ்சுக்கிறதுலேயும் அவங்க இல்லை. அவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை மென் பண்ணி நம்ம என்னங்க பண்ண போகிறோம்? அவங்க அழுகிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஒருத்தவங்களை அழ வச்சு நான் பண்ணி என்னங்க பண்ண போகிறோம்? அந்த மாதிரிலாம் எனக்கு இது தப்பு வேணும், ஒரு டேஷும் வேணான்னு தான் இருந்தாங்க. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அந்த கானா வினோத் பெட்டி எடுக்க நானும் வரோராவும் ஒரு பிளான் பண்ணோம். நாங்கள் அது எப்படா பிளான் பண்ணோம்? எங்கே பிளான் பண்ண ஃபுட்டேஜ் எங்கேயாச்சும் இருக்கா? நம்ம இப்படி ப்ராஜெக்ட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க. வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த கான்வர்சேஷன் எதில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதே வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணதுக்கு, என்னோட காமெடியை வந்து நான் காமிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எந்த விதத்தில் வந்து மிஸ் ஆச்சு அப்படிங்கிறத நினச்சிங்களா நீங்கள்? நான் ஆகலைன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப தேங்க்யூ. மிஸ் ஆகிருக்குங்களா? எங்க கஷ்டப்பட்டு ஒரு கேரக்டர், அந்த பேர் என்ன, துரை எம்ஆர் ராதா சார் மாதிரி பண்ணது, அப்புறமா அந்த விக்லர் பண்ணது, அப்புறமா சோப்பு மாப்பிள்ள அவ்வளோ கேம்ஸ் புதுசாக க்ரியேட் பண்ணது, அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணது, அவ்வளோ பாடினது, நடுவில் என்னது உப்பு சாப்பிட்டது நிறையா இருக்கு. பட் ஸ்டில் இருந்தாலும் நீங்கள் கோவப்பட்டது தான் வந்து வெளியில் அவ்வளோவா தெரிஞ்சுது. அது நம்ம என்ன பஃபே மாதிரி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு எது வேணுமோ அவங்க அதிகமாக எடுத்து போட்டுக்கிட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? நான் காட்டினேங்க, முடிஞ்ச அளவு காட்டினேன். ஓகே, வினோத் அண்ணாவும் வந்து ஒரு ஹியூமர் சென்ஸோட தான் இருக்கா, நீங்க ஒரு ஹியூமர் சென்ஸோட தான் இருக்கீங்க. நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா 2 பேரோட காம்போ நல்லா இருந்திருக்கலாமே, அவ்வளவா வெளியில தெரியல. நீங்க எதிர்பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு 2 பேரும் அவ்வளவா பாண்ட் ஆகல அப்படின்ற மாதிரி? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அங்கே நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு யார் கூட சிங்காக இருக்கோ அவருக்கும் எனக்கும் ஒரு மியூச்சுவல் ஆர்டிஸ்டிக் ரெஸ்பெக்ட் இருக்கும் எப்பயுமே. அவர் என்னை பற்றி சொல்லுவார், நான் அவரை பற்றி சொல்லுவேன். நான் அவருக்கு ரொம்ப கோவமான நான் கூப்பிட்டு சொல்லுவேன், ஏன் கோவப்படுறீங்க, இந்த வாரம் உங்களோடது, கோவப்பட்டு இது பண்ணிடாதீங்க, இப்படிலாம் நான் சொல்லுவேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஐம் லைக் மேலே என்ன பாண்டு க்ரியேட் பண்ணி காமெடியாக என்ன வரணும்னு எனக்கு தெரில. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யதார்த்தமாக இருக்கும்போது வர ஒரு விஷயம் இருக்குல்லங்க, அது நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. அது நடக்கணும். அது நடந்துச்சுன்னா சந்தோஷம், நடக்கலைனாலும் நத்திங் ராங் இல்லை. நான் ஐ டோன்ட் திங்க் நான் அவரை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எதுவும் ட்ரீட் பண்ணல, அவரும் என்ன அப்படிலாம் எதுவும் ட்ரீட் பண்ணல. வி ஜஸ்ட் வென்ட் அலாங் வித் இட். சூப்பர். கனியாக்கா வெளில வரும்போது வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க டிசர்விங் ஆகாத பர்சன்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க, அக்கா ஏன் போனாங்க அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கோவமாக இருந்தது இல்லையா? அந்த டைமில் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு உள்ளே இருக்கும் போது? புரியல. கனிக்கு கம்மியாக அந்த வீட்லேயே இருக்கிறதே கம்மியாக ஓட்டுவாங்க ரேஞ்சு கனி டிசர்விங் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால ஐ டிட் நோ வாட் வாஸ் ஹேப்பனிங். மக்களுக்கு என்ன தெரியுது, என்ன நடந்துட்டுருக்கு, அது என்னால் ஏற்றுக்க முடியலங்க, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க டிசர்விங்கான பர்சன்ஸ்லாம் வெளியில் வந்துட்டாங்க, நிறைய பேர் அவங்கள பற்றி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. உள்ள நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்களே, பட் ஸ்டில்னா மக்கள் கூட கனெக்ட் ஆகாமல் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்படி விக்ரம் நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? கெமி, ஓகே, பிரவீன் எல்லோரும் போட்டாங்க. நான் டாப் 2ல இவங்க 2 பேர் வச்சு சொல்லுவேன். இருங்க, இதில் நான் தான் மிஸ் பண்ணனா தான் இதாயிரும். ஐ திங்க் இவங்க தான் ரொம்ப ஏர்லியாக போனாங்க. ஆதிரிக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்தாங்க இல்லையா மக்கள், திருப்பியும் அவங்களுக்கு ஓட் பண்ணி நெக்ஸ்ட் வீக் வந்து வெளியில் போயிட்டாங்க. ஐ திங்க் இல்லைங்க 6-7 வீக்ஸ் மேலே இட்ஸ் கேம்பிள். நான் கூட வெளில வந்துருந்துருக்கலாம். ஓகே, ஸோ வந்து நீங்கள் யூடியூப்பில் நேற்று போட்டிருந்தீங்க இல்லையா, அது வந்து செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. உங்கள் டீமும் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, பிகாஸ் வந்து வெளியிலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ ஃபேமிலி, வீடு, உங்கள் டீம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க? எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருக்குது. நிறையா ட்ரூ ஃபேன்ஸ், ஆர்கானிக் ஃபேன்ஸ் சம்பாரிச்சிருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இவ்வளோ பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வெளியில் இருக்குன்ற மாதிரி அவங்க என்கிட்ட உள்ளே பேசுகிறாங்க. வெளில வந்தான்னு தெரியும் நம்மளுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களான்ற மாதிரி. ஸோ டாப் 3 வந்திருக்கோம், 106 நாள் இருந்திருக்கோம். ஹாப்பி, சாட்டிஸ்ஃபைட். சூப்பர். கிராண்ட் ஓப்பனிங் வெல்கம் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க நீங்கள் வீட்டுக்கு வரும்போது. அதை பற்றி சொல்லுங்க. உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஒய்ஃப்லாம் வந்து கொடுத்தாங்கல்ல, நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது டாப் 3ல வந்திருக்கீங்க விக்ரம் அப்படின்ற போது, அதை பற்றி? அது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தாங்க. நான் ரொம்ப
ஃபேமிலி ஓரியன்டாக வளர்ந்த ஒரு பையன். ஸோ நான் எங்கள் ஃபேமிலியோடய பேசாமல் 106 நாள் அம்மா அப்பான்னு இல்லை, ஃபேமிலியில் இருக்கிற அக்கா மாமா எல்லாரோடையும் பேசி அப்படி ஒரு கும்பலாக வளர்ந்த ஒரு பையன். ஸோ நான் அவங்க கூட பேசாமல் இருந்ததே வந்து கொஞ்சம் பெரிய விஷயம். அதில் நான் உள்ளே போய் என்னோட எமோஷனல் சைட் கோவமான சைட்லாம் பார்த்து அவங்க ரொம்ப ஏங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட ஒரு அவங்க அன்பின் வெளிப்பாடு தான் அந்த செலிப்ரேஷன். அண்ட் ஆல்சோ பரவாயில்ல, இவ்வளோ தூரம் ஒரு விஷயம் நான் அச்சீவ் பண்ணிட்டு வந்திருக்கேன்ல, அதுக்கும் அவங்க பண்ணது தான். ஐ வாஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. சூப்பர். உங்கள் ஃபேமிலி எல்லாமே மீடியா பேக்ரவுண்டில் இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால தான் நீங்களும் மீடியாவுக்கு வரணும் அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டராக இருந்துச்சா இல்லை எப்படி அது? எல்லாரும்லாம் இல்லை, 2-3 பேர் தான் இருக்காங்க. ஓகே. எனக்கு சின்ன வயசுலேருந்து இது கொஞ்சம் டேலண்ட்டுங்க. அண்ட் எனக்கும் பிடிக்கும், ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறது பிடிக்கும். அண்ட் லைஃப் ஹேப்பண்டுங்க. ட்ராமா கிளப் மாதிரி ஒன்று எங்கள் காலேஜில் இருந்துச்சு, அதில் போய் பண்ண ஆரம்பித்தேன். அதில் நான் நல்லா பண்ணேன். அப்படியே ஒன்று ஒரு கான்டாக்ட் சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா நான் அந்த கடந்து வந்த பாதியில் சொல்லியிருப்பேன். எங்கள் அப்பாவும் ட்ரை பண்ணியிருந்தாரு, அவருக்கு நடக்கலடான்னு அவரை என்கிட்ட சொல்ல போய். ஸோ ஜஸ்ட் ஹேப்பண்ட். எனக்கு பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு வேலையை என்னால் ஒரு 40 வருஷத்துக்கு சக்ஸஸ் எந்த ரேஞ்சில் வந்தாலும் சலிக்காமல் பண்ண முடியும். அதான கெரியர். ஓகே. அதனால இந்த கெரியர். சூப்பர். கம்மிங் பேக் டு அந்த கார் டாஸ்க், ஹாட் டாப்பிக்காக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க உள்ளே இருக்கும்போது, ஓகே இது ஒரு பேச்சும் பொருளாக ஆகும் அப்படின்ட்டு இல்லையா? ஸோ வந்து ரீசெண்டாக அது வந்து சாண்ட்ரா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் கீழே விழுந்தோடனே எனக்கு பிளட் காட் ஆகிடுச்சு, அது வந்து விக்ரம் கிட்ட தான் நான் காமிச்சேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ அது ரியலாக என்ன நடந்தது அந்த இடத்துல, அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? அவங்க விழுந்து நான் தான் போனேன். விக்ரம் என்னை இழுங்கன்னாங்க. ஏன்னா அந்த டோரு சாத்த ட்ரை பண்ணிட்டு தான் இடிச்சிட்டு இருந்துச்சு. நான் இழுத்தேன், டோர் தான் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு நினச்சி, சரி சாண்ட்ரா எழுந்திரிங்கன்னு நான் தான் தூக்குறேன், எந்திரிக்க மாட்டுறாங்க. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அவங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மேலே போச்சு, அன்கான்ஷியஸ் ஆகிறாரு. நானே சபரியை தான் கூப்பிடுவேன், ஏன்னா அவன் அந்த என்சிசிலலாம் என்னன்னு சொல்லியிருக்கான். அண்ட் ஆல்சோ ரம்யா ஒரு தடவை மயக்கம் போடும்போது அவன் வந்து லைக் ஆக்டிவாக அந்த இடத்துல இதெல்லாம் பண்ணிடுவான். ஸோ அவன்கிட்டே சபரி அப்படின்னு நானே பதட்டத்தில் அவனை தான் கூப்பிட்றேன் ஹெல்ப்புக்கு. அப்புறமா தண்ணி தெளிக்கணுமே, நான் உள்ளே போய் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வரேன். அதுக்குள்ளே இவங்க 2 பேர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்தது அவங்களுக்கே தெரியுமா. அப்புறமா டாக்டர்ஸ் நாங்கள் உள்ளே தூக்கிட்டு போனோம், டாக்டர்ஸ் வெளில வந்து அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு வீக்கெண்டில் தான் நான் ஃபிக்ஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன். வீக்கெண்டில் தான் சொல்கிறாங்க அது பேனிக் அட்டாக்னு. ஸோ இதான் நடந்துச்சு. அந்த பிளட் காட் ஆனதுலாம் எங்களுக்கு ஆடியன்ஸை பார்க்கும்போது என்ன திடீர்னு பிளட் காட்டுன்றாங்க அப்படி அந்த மாதிரி இருந்தது. இல்லைங்க, நிறைய அடிபட்டு இருந்துச்சு அவங்க. என்ன அடி? ஆக்சுவலி தள்ளினாங்க, கீழே விழுந்தாங்க. பட் அதில் எப்படி அடி விழுந்தது, பிளட் காட் ஆச்சு? இப்போ வந்து திருப்பி அந்த இன்டர்வியூக்கு அப்புறமா நிறைய பேர் திருப்பி ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. அது எங்கே என்ன பிளட் கிளாட் அப்படி எனக்கு தெரியல. அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. எனக்கு எக்ஸாக்டாக எங்கன்னு அப்படி எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பாயிண்ட் அவுட் சொன்னா விக்ரம் கிட்ட காமிச்சீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஏன்னா அது சரி, நம்மளுக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல. அவங்க என் கையில் அன்கான்ஷியஸ் ஆனதுலாம் உண்மைங்க. நான் பார்த்தேன். எனக்கு நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க நடித்தேன். எனக்கு அப்படி தோணலைங்க. அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்கன்னா தயவுசெய்து ப்ரொடியூசர்ஸ், அப்படி ஒரு ஆக்டர் உங்களுக்கு கிடைக்காது. தயவுசெய்து அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி என் நடிப்பாக தோணலை. ஸோ அதை நான் நடிப்பாகவே நினைக்கல. அதனால் அவங்களுக்கு அடிபட்டு இருந்துச்சு, அது எனக்கு ஞாபகம் இல்லைங்க. டு பி வெரி டன். சூப்பர். உங்களுக்கும் பாருக்கும் வந்து ஸ்டார்டிங் வந்து செட்டே ஆக மாட்டேங்கல, ஏன் அப்படின்றது சொல்ல முடியும்? எப்படிங்க ஆகும்? ஏங்க பாரு வந்து அது செட் ஆகாதுங்க. ஜட்ஜிங் வருவா, சின்ன ஏங்க சிரிப்பாக இருக்குங்க, ஒரு சின்ன விளையாட்டாக இருக்குங்க. அதில் தூக்குறோம் வா, அது எப்படி செட் ஆகும்? இப்படி உங்ககிட்ட யாராச்சும் பேசினா செட் ஆகுமா? உங்களை பார்த்து இஷ்டத்துக்கு ஏதாச்சும் லேபிள் ஓட்டுவா, அப்புறம் அவள் ஃபேன்ஸ் இன்னை வரைக்கும் கண்டினியூ பண்ணிருக்காங்க. இதெல்லாம் அவு செட் ஆகும். அப்படி இருந்தாலும் என்னென்னா நேர்மையாக இருப்பா, நான் இப்படி தான் அப்படின்னு இருப்பா. அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால கொஞ்சம் பார்வமே பிடிக்கும். அட் த சேம் டைம் பிடிக்காது பாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சூப்பர். கமருதீன் அண்ட் பாரு கிட்ட வெளியில் வந்ததுக்கப்புறம் பேசுனீங்களா? ஃபினாலிலாம் பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க 2 பேரும்? ஆஃப்டர் பார்ட்டியில் பார்த்து ஹாய் பாய்ன்னு சொன்னது தான். அப்புறமா வந்து பாரு மட்டும் நான் அந்த கிண்டல் பண்ணி ஒரு வீடியோ போட்டு கால் பண்ணேன். ஷி சீம் டயர்ட். ரொம்ப டயர்டாக இல்லைடா போதும்டா, இதுக்கு மேலே நம்ம இதை நான் ஃபன்னியாக போட்டேன். ஷி ஃபெல்ட் வெரி கொஞ்சம் ஹர்ட்டாக. சரி, அவளை ஹர்ட் பண்ணி நம்ம என்னத்தை பண்ண போகிறோம், அதனால் வீடியோவே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ மற்றபடி வேறு எதுவும் பேசலைங்க பெருசாக. கமருதீன்கிட்டையும் பேசல, பாருக்கிட்டையும் எதுவும் பர்சனல்லாம் பேசல. சூப்பர். ஸோ சுபிக்ஷாக்கும் உங்களுக்கும் உள்ள பாண்டிங் சூப்பராக இருந்தது. ஸோ அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வியனாக்கும் உங்களுக்கும் உள்ள பாண்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. வெளியில் வந்துட்டுக்கு அப்புறமும் இதே பாண்டிங் நாங்கள் வந்து நான் பார்க்கலாமா? நீங்கள் அதை பேசுனீங்களா வெளியில் வந்துட்டுக்கு அப்புறம்? ஏன்னா சுபிக்ஷா கூட இன்னும் பாண்டிங் இன்னும் டெய்லி மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சுபிக்ஷா கனி இவங்களெலாம் நல்லா பேசிட்டு தான் இருக்கேன்.
வியானா ஆப்வியஸ்லி ஐம் நாட் கோயிங் டு ஸ்டே இன் டச் வித் ஹர். அப்படியா? ஏன் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க தான் பார்த்தீங்களே எஸ் பார்த்தோம். பட் அவங்களுக்கு என் மேலே இருக்க வியூவே வித்தியாசமாக இருக்குது. அது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் புரிஞ்சுக்கிற இதுலேயும் அவங்க இல்லை. அவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை மென் பண்ணி நம்ம என்னங்க பண்ண போகிறோம்? கரெக்டுங்களா? அவங்களுக்கும் ஷி வில் ஹேவ் அதர் திங்ஸ் டு டூ இன் ஹர் லைஃப். அவங்க லைஃபுக்கு நான் பெருசாக தேவைப்பட போகிறதில்ல, என் லைஃபுக்கு அவங்க சத்தியமாக பெருசாக தேவைப்பட போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு அது அவ்வளோ எஃபர்ட் போட்டுக்கிட்டு? சூப்பர். ஓகே. உள்ளே இருக்கும்போது சொன்னீங்க வந்து திவ்யா வந்து டைட்டில் வின்னரே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் 2 பேருக்குமே வந்து அவ்வளோ பாண்டிங் இல்லை உள்ளே இருக்கும்போது. லாஸ்ட்டில் ஒரு க்ளோஸில் கொடுத்துருங்க. அஃப்கோர்ஸ் அந்த ஸ்பீச், அந்த பேசின விஷயங்கள் கன்வே பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்கள் டைட்டில் வின்னர் இப்போ ஆயிட்டாங்க இல்லையா? நீங்கள் சொன்னது அதை பற்றி சொல்ல முடியுமா? இல்லை, அது உள்ளே எனக்கு அப்படி தோணுச்சு, பயங்கர கோவம் வந்துச்சு. பட் அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்கல்ல, ஏதோ பண்ணி தான் அவங்க என்ன சொல்கிறது, ஷி மஸ்ட் ஹவ் டன் சம்திங் இன்சைட் தி ஹவுஸ். இவ்வளோ லவ் சம்பாதிக்க, இவ்வளோ லவ் மக்கள் சம்பாதிச்சிருக்காங்க. இப்போ நான் போயிட்டு இல்லை அவங்க டைட்டில் வின் பண்ணக்கூடாது அப்படிலாம் நான் சொல்லக்கூடாது. இது காம்படிஷனாக வேறு. இப்போ நான் யோசிக்கும் போது ஷி ஹாஸ் ஒன் த டைட்டில். மக்கள் லவ் சம்பாதிச்சிருக்காங்கன்றது ஃபேக்ட். அதெல்லாம் நான் மறுத்தெல்லாம் பேச முடியாது. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், லெட்டர் பி ஹாப்பி, லெட்டர் என்ஜாய். அவங்களோட விக்ட்ரியை 1% கூட நான் குறைச்சி பேச மாட்டேன். ஓகே. எனக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். பட் அவங்க ஏதோ ஒரு ஒர்க் போட்டிருப்பாங்க. ஓகே. ஆப்வியஸ்லி அது எனக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கு. ஸோ லெட்ஸ் அப்ரிஷியேட் தட் ஒர்க், லெட்ஸ் அப்ரிஷியேட் தட் விக்ட்ரி. ஓகே. நீங்கள் உள்ளே போகும்போது ஒரு மைண்ட் செட்டில் போயிருப்பீங்களா? 60 days ஒரு 100 days இல்லை கப்பு தான் உங்கள் கோலாக இருந்துச்சா? அது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நான் உள்ளே போகும்போது 2-3 வாரத்தில் நம்மளை அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம கன்ஃபரன்டேஷனல் கிடையாது, போய் முந்தி அடித்து இது பண்ணுற ஒரு கேரக்டர் கிடையாது. நான் கொஞ்ச நாள் நான் அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருப்பேன். நான் வெறும் ஜோக்ஸு, ஸ்கிரிப்ட் இதில் தான் இருந்தேன். மற்றபடி சும்மா அங்கங்கே தோணுச்சுன்னா, ரொம்ப தப்பாக இருந்துச்சுன்னா பேசினேன் கொண்டேன் தவிர்த்து ரொம்ப பெருசாக எதுவும் நான் இன்வால்வ் ஆகலைன்னு சொல்ல முடியாது. என்னோட இன்வால்வ்மெண்ட் வந்து மிச்சத்துலாம் லவுடாக இருந்துச்சு, இது கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துச்சு இன்வால்வ் ஆனாலும் எல்லா விஷயத்துலையும். ஸோ நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் திங்ஸ் லைஃப் ஹேட் அனதர் பிளான்ஸ்ன்ற மாதிரி திங்ஸ் ஹேப்பன் அண்ட் தென் அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டேன். ஓகே, சூப்பர். ஏன்னா டாப் 3ல வந்துட்டீங்க. ஜஸ்ட் 1 step ahead தான் இருந்துச்சு இந்த டைட்டில். நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு ஆசை இருக்கும், நம்மளுக்கு தான் அந்த டைட்டில். வெளியில் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியாது, பட் ஸ்டில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கீங்க, 100 daysக்கு மேலே உள்ளே இருந்திருக்கீங்கன்னும் போது கண்டிப்பாக அந்த டைட்டில் மேலே, அந்த கப் மேலே உங்களுக்கு ஆசை இருந்திருக்கு. வந்தால் ஓகே. நான் தினமும் நான் ப்ராசஸ் தான் பார்த்தேன். நான் தினமும் எனக்கு தெரிஞ்ச 100% கொடுத்தேங்க. சில நாள் அது அந்த வீட்டில் சும்மா இருக்கிறதே அந்த 100%. ஓகே. சில நாள் காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சு நான் ஏதோ ஒன்று நினச்சி ஒன்று பண்ணி இப்படிலாம் பண்ணி ஒன்று பண்ணலான்னு நினைப்ப ஃப்ளாப் ஆகும். அப்படி பண்ணியிருக்கீங்களா? விக்லராக இருக்கும்போது பாரு நைட்லாம் இதை க்ளீன் பண்ணுவா. நான் ஒரு பிளான் பண்ணுவேன், இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு இப்போ கிரெடிட்டை நம்ம திருடுற மாதிரி ஒரு ப்ளே பண்ணுவோம். அப்போ தர்மலிங்கம் சார் வந்து என்னை சமாளிப்பார். அப்போ நான் இந்த பாட்டு பாடி அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கலாம், அது பார்க்க நல்லாயிருக்கும் இப்படின்னு நான் பண்ணேன். அதுக்கான பாரு கோவப்பட்டிருக்கணும். பாரு அன்னைக்குன்னு பார்த்தா அவள் திருப்பி டயர்ட் மோடில் வந்துட்டு ஆட போடா அப்படின்னு போயிட்டா. ஸோ அது அன்னைக்கு ஃப்ளாப் ஆகிடும். பட் அதுக்காக நான் நைட் ஃபுல்லாக முழிச்சிருந்தேன் பாரு கூடயும். அப்புறம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறையா ஒரு மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக என்னால் என்னெல்லாம் முடியுமோ நிறையா பண்ணுவேன். அதில் நிறைய ஒர்க் ஆகாது, ஒர்க்கான 1-2 தான் வெளில வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் 100% எஃபர்ட் கொடுத்தேங்க. ரிசல்ட் மக்கள் இவ்வளோ ஒரு அன்பு தந்திருக்காங்க, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. நான் இதுவே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சூப்பர். திவ்யாக்கும் உங்களுக்கும் சண்டை நடக்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களோட பாயிண்ட்ல நீங்கள் ஸ்டாண்ட் பையாக இருப்பீங்க, நீங்கள் வந்து என்னதான் இருந்தாலும் உங்களோட கருத்தை நீங்கள் மாற்ற மாட்டீங்க. வீக்கெண்டில் வந்தாலும் நான் சார் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு. வீக்கெண்ட் வந்தாலும் சில சார் வந்து உங்களுக்கு அப்போஸாக தான் பேசியிருந்தாங்க, அந்த விஜய் சேதுபதி சார். அப்போ ஏதாவது விஷயங்களை ரிக்ரெட் பண்ணிங்களா நீங்கள்? ஓகே நம்ம பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி ஏதாவது? தப்புன்றது இல்லை, அந்த விஷயத்தை இன்னும் சாஃப்டாக சொல்லியிருந்துருக்கலாங்க. இட்ஸ் அ கேம் ஷோ. நான் ஏன் கோவத்தில் அப்படி பேசினேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி வேர்ட்ஸ் பயன்படுத்துகிறாலும் நான் கிடையாது. ஓகே. நான் சொல்லி அவங்க ஹர்ட்டும் ஆகிட்டாங்க, அவங்க அழுகிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஒருத்தவங்களை அழ வச்சு நான் பண்ணி என்னங்க பண்ண போகிறோம்? அந்த மாதிரிலாம் எனக்கு இது தப்பும் வேணும் ஒரு டேஷும் வேணான்னு தான் இருந்தாங்க நான். ஸோ ஐ வாஸ் லைக் என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு தான் இருந்தேன். பட் அவர் வீக்கெண்டில் பேசும்போதே நாங்கள் அந்த மோடு நிறையா நடந்துருச்சுங்க அந்த வாரம். என் டிடிஎஃப் வாரம் தானே அது ஸ்டார்டிங், உங்களுக்கே தெரியும். நிறையா நடந்து நொந்து நூடுலாகி தான் நாங்களே இருந்தோம். அதுக்கப்புறம் அது பேசும்போது அப்படியா சார், சரி சார்னு உட்காந்துட்டேன், வேறு என்ன நம்ம பண்ண முடியும்? அண்ட் நான் பேசின விஷயங்கள் போய் கிடையாது, யூஸ் பண்ண வார்த்தை ரொம்ப ஹார்ஷ், அது அவசியமற்றது. எஸ், கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணீங்க அந்த லாஸ்ட்டில் அவர் சொன்ன. ஆப்வியஸ்லி
சூப்பர். ஸோ நீ வந்து இன்னொரு விஷயம் ட்ரெண்டாக போனது உள்ள ஒரு விஷயம்னா Day 1 விக்கல்ஸ் விக்ரம், Day 100 விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ வெயிட் லாஸ் ஆவீங்க அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா உள்ளே போகும்போது? ஏன்னா செம்ம பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில். வெயிட் லாஸ் ஆகும் தெரியும், இவ்வளோ ஆகும் தெரியாது. ஸோ அதுக்கு பிக் பாஸ் நம்ம நன்றி சொல்லி தான் ஆகணும். வேற என்ன சொல்றேன்னு தெரியல. வெளியில வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த ஒரு எபிசோட் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில வந்திருப்பீங்களா? அது என்ன எபிசோடு? என்ன அந்த ஜிம் பால் டாஸ்க். ஓகே. நான் கனி, சுபி, ஆதிரே, அரோரா அது போய் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஓகே. இப்போ வந்து உள்ள இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து வேற மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல வெளியில காமிச்சிருக்கோம். 1 hour எபிசோடா இருக்கட்டும், இல்ல வந்து லைவ்ல அந்த மாதிரி பார்த்து அப்படி டோட்டலா இப்படியா ப்ரொஜெக்ட் ஆயிருக்க மக்கள் கிட்ட அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? இதாங்க என்னை பற்றி என்னென்னோ சொல்கிறாங்களேங்க, இந்த எமோஷனல் மேனிப்புலேஷன்றாங்க, மாஸ்டர் மைண்டுன்றாங்க, அதுன்றாங்க இதுன்றாங்க. ஓ இதெல்லாம் இப்படி தான் பார்த்துட்டீங்களா நீங்கன்ற மாதிரி என்னையவே இப்படி தான் பார்த்துருக்கீங்களான்றது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அதோட முக்கியமாக இந்த கானா வினோத் பெட்டி எடுக்க நானும் அரோராவும் ஒரு பிளான் பண்ணோம். நாங்கள் அது எப்படா பிளான் பண்ணோம்? எங்கே பிளான் பண்ண ஃபுட்டேஜ் எங்கேயாச்சும் இருக்கா? ஏதாச்சும் பேசியிருந்துருக்கணும்ல கானா வினோத் எடுக்க வைக்கணும்னு. எதுவுமே இல்லாமல் கண்ணிலே பேசி அப்படி நாங்கள் பிளான் பண்ணி அப்படியே டெலிகைனசிஸ் மூலயமா அவர் உள்ளேருந்து கொண்டு வந்து எனக்கு புரியலை. அது இட்ஸ் வெரி ஃபனி. பீப்புள் அவங்களால ஏற்றுக்க ஒரு விஷயம் இல்லைன்னா அது பழி போட யாராச்சும் ஒருத்தர் தேவைப்படுறாங்க. சரி ஓகே, அவங்க அது அவங்க மைண்ட் செட், நம்ம என்ன பண்ண. சூப்பர். உள்ள இருக்கும் போதே டாக் போயிட்டு இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு இதை விட ரொம்ப ஷாக்கா இருந்திருக்கும்ல, என்ன நம்ம இப்படி ப்ராஜெக்ட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு. விடுங்க அவனுங்க ஏதாச்சும் பண்ண ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் கண்டுக்கூடாது. சூப்பர். இப்போ பாரு அண்ட் உங்களுக்கும் வந்து செட்டே ஆகல இல்லையா? பாரு எனக்கும் பாரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் தாங்க. அது ஒரு மாதிரிங்க. சில டைம்ஸ் என் பாரு ரொம்ப பிடிக்கும், சில டைம்ஸ் பாரோட சண்டை போடுவேன். பட் அதுக்காக நான் வந்து ஐ ஹவ் நெவர் பீன் லைக் பாரு பண்ணுறதுலாம் கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்காக நான் அப்படியே பாரு வந்து அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு நான் அப்படியும் நான் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் எனக்கு பாருவும் பிடிக்கும். ஆனால் அதுக்கு நான் பண்ணுறது தப்பு பண்ணால் தப்பு தானே. நான் தப்பு பண்ணால் மட்டும் அவனை வந்து கரெக்டாக வைக்கிறேன். சூப்பராக பண்ண நான் சொல்ல போகிறேன். ஸோ அது அப்படி தான். பட் செட்டே ஆகலைன்னா செட் ஆச்சு. எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஜஸ்ட் வியர்ட், இட்ஸ் லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சு. இந்த டாஸ்க்குக்காக எந்த தூரம் வேணா போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் இருக்கும்ல, அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அது யார் பண்ணியிருந்தா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதை பற்றி சொல்ல முடியுமா? ஒரு கண்டென்ட்காகவோ இல்லைன்னா வந்து டாஸ்க்காக அப்படின்னு. டாஸ்க்காக நானே ரொம்ப தூரம்லாம் போயிருக்கேனுங்க. நானே எஃப்ஜே கால்லாம் இழுத்து விட்டுருக்கேன். அது அந்த வீட்டில் அப்படி புஷ் ஆகும். அது அந்த ஒரு காம்படிட்டிவ்னஸில் அது புஷ் ஆகும். அது திருப்பி திருப்பி நம்ம தான் அந்த கயிறை பிடிச்சி கான்ஷியஸாக இழுக்கணும், ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ யா நானே அதை பண்ணியிருக்கேன். நிறையா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக என்ன நானே புஷ் பண்ணியிருக்கேன். இன்னும் குட் வே அரோரா சுபிலாம் 6 மணி நேரம் பிடிச்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களால கையை தூக்க முடியல. அங்கே எல்லாருமே சின்சியராக வெறும் டாஸ்க்கு இல்லை என்ன அப்படின்லாம் யாருமே இல்லை. எல்லாருமே அவங்க சின்சியாரிட்டி போட்டு புஷ் பண்ணாங்க. அது சில டைம்ஸ் பாசிட்டிவாக வந்துச்சு, சில டைம்ஸ் நெகட்டிவாக வந்துச்சு. ஸோ அதான். ஓகே. பிக் பாஸ் வீடு ஒரு வீடு தான். இருந்தாலும் வீட்டுக்குள்ளே சில பேர்கிட்ட நம்ம பேசாமல் இருப்போம்ல. இப்போ வெயில வந்து இவங்ககிட்ட நம்ம ஓகே பாண்டே நான் வச்சுக்க கூடாது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? நான் எல்லாருக்கிட்டையும் நான் அந்த பதில் சொல்லிட்டேன். நீங்கள் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? வியனா வேற யாரும் இருக்கும்? ஏன்னா பாண்டிங் அவ்வளவா இப்போ நீங்கள் சில பேர் கூட கனி, எஃப்ஜே, கெமி, பிரவீன் அண்ணா கூடலாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தீங்க. அப்படியே செட் ஆஃப் பீப்புளுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தீங்கல்ல, அதனால கேட்குறேன். டிஸ்டன்ஸ் மெயின்டைன்லாம் பண்ணலங்க. அது அப்படி இருந்துச்சு. ஏங்க 20 பேர் இருக்காங்க, ஒரு 6-7 பேர் கூட தானே நம்ம க்ளோஸ் ஆக முடியும். ஓகே. மிச்சம் எல்லாருக்கூடையும் மெனக்கட்டுன்னு போய் க்ளோஸ் எப்படி ஆக முடியும்? அது அங்கே ஆர்கானிக்காக ஆச்சு, அதனால க்ளோஸ். ஆர்கானிக்காக ஆகலை, அதனால க்ளோஸ் இல்லை. வியானா கூட மட்டும் நான் ஓன்ட் ஸ்டே இன் டச் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ், அவ்வளோதான். மற்றபடி மிச்சம் யார் வியானாவே நாளைக்கு கால் பண்ணி ஏதாச்சும் கேட்டாலுமே, இஃப் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் ஏதாவது கேட்டாங்கன்னா நான் என்னங்க ஒரு ஹெல்ப்னு வச்சுக்கோங்க, ஹெல்ப் பண்ணாமே இருக்க போகிறோம். பட் டே டு டே லைஃப்லலாம் ஐம் நாட் கோனா ட்ராவல். ஸோ யா. ஓகே. இன்னொன்று விஷயம்னா திவ்யா வந்து டோன்ட் டிசர்வ் டைட்டில் வின்னர், கானா வினோத் இருந்திருந்தாங்கன்னா அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வெளியில் ஃபுல்லாக இப்போ வரைக்குமே அதான் போயிட்டுருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இட்ஸ் சிச்சுவேஷன். நம்ம இந்த மாதிரி ஹைப்போதெட்டிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நான் அங்கே அதை பண்ணலன்னா, நான் இங்கே இதை பண்ணியிருந்தேன்னா அங்கே அப்படின்னு, அதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கல்ஸ். ஃபேக்ட் என்ன? கானா வினோத் அவராக காசு எடுத்துகிட்டு வெளில போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இல்லை டைட்டில் வின் பண்ணணும். திவ்யாவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ தட் மேட் த டிஃப்ரென்ஸ். இவங்க தான் டிசர்விங், அவங்க தான் டிசர்விங், எல்லாருமே டிசர்விங் தாங்க. நானும் டைட்டில் வின்னுக்கு டிசர்விங் தான், சபரியும் டிசர்விங் தான், அரோராவும் டிசர்விங் தான், சுபி, கனி எல்லாருமே டிசர்விங் தான். ஓகே. யாருக்கு அது போகணுன்றது காலமும் மக்களும் முடிவு பண்ணுது.
அவங்க முடிவு பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதை நான் மதிக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பர். உங்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன? இந்த மாதிரி உங்களை வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நீங்கள் வந்து ஒரு காமெடியான ஆக்டராக வர போகிறீங்களா, இல்லை எந்த மாதிரி நம்ம வந்து இப்போது நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு என்னவா இருக்கும்? சினிமா தெரிலங்க, அது நம்ம கையில் இல்லை. சம் ஆப்பர்ச்சுனிட்டி வரணும். நான் இன்னும் நிறைய பேரை போய் மீட் பண்ணுறேன், பேசுகிறேன், கொள்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிளிக் ஏதாச்சும் ஆனால் தான் தெரியும். சினிமா என் கையில் இல்லை. என் கையில் இருக்கிறது விக்கல்ஸ் இன்னும் பெருசாகும். என்னோடய ஸ்டாண்டப் காமெடி ஷோ இன்னும் நான் பெரிய லெவலில் போய் பண்ணுவேன். பிக் பாஸ் ஒட்டி ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ எழுதிட்டு இருக்கேன். சூப்பர். அது 3-4 மந்த்ஸில் ரெடி ஆயிரும். ஓகே. உங்களுக்கு நீங்கள் வந்து வெளியில் வந்திருப்பீங்களா, மறக்க முடியாத ஒரு அப்ரிசியேஷன் இல்லைனா வந்து ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் கமெண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒரு மேடம் கால் பண்ணி ரொம்ப அழுதாங்க. நீ ரொம்ப நல்ல பையன்ப்பா, உங்கள் அம்மா பொண்ணு ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் யூஸ்வலாக சிரிக்க வச்சவன் தான். என் ரீல் பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, அவ்வளோதான். மக்களுக்கு என்னை பற்றி பெருசாக வேறு எதுவுமே தெரியாது, என் பர்சனல் லைஃப்லாம். இப்போ எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ எப்படிடா மக்கள் நம்மளை பார்க்க போகிறாங்கன்ற போது அவ்வளோ அன்பாக அவங்க பேசும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பரவாயில்ல இருக்கிற நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா நான் ரீலாக கான்செப்டாக இருந்தேன். என்னோடய இன்டெலிஜென்ஸும் ஹியூமர் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. என்னோட ஹியூமன் சைடு தெரிய வச்சு அவங்க வீட்டில் ஒருத்தனா பிக் பாஸ் ஷோ மாற்றிருக்கு. ஸோ அது நான் என்றைக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் இந்த கான்வர்சேஷன் வந்து இப்போது வெறும் பிக் பாஸ் பற்றி இல்லாமல் உங்களை மாதிரி இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிற பர்சனும் கண்டிப்பாக வந்து ஒரு லைம் லைட் போகலாம், உங்களை மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட் இவ்வளோ மக்களை வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க. தேங்க்யூ புனிதா. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.